இன்று பாமக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணியும் கலந்து கொண்டனர். அப்போது பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பு முகுந்தன் என்பவருக்கு வழங்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்தார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனால் முகுந்தனுக்கு பொறுப்பு வழங்கக்கூடாது என அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சியில் சேர்ந்த 4 மாதங்களில் எப்படி பொறுப்பு வழங்க முடியும்? குடும்பத்தில் இருந்து இன்னொரு நபரா என்று கேள்வி எழுப்பினார். இதனால் கட்சிக்குள் கடும் மோதல் போக்கு உருவாகியுள்ளது. இந்த மோதலுக்கு காரணமான முகுந்தன் யார்? பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதி. இவருடைய கணவர் பரசுராமன். இந்த தம்பதியின் மகன்தான் முகுந்தன். பொறியியல் பட்டதாரியான இவர் தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிக முக்கிய நபராக விளங்கியவர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தன்னை பாமகவில் இணைத்துக் கொண்டார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் முக்கியமான நபர் என்பதால் இவர் மீது உள்ள நம்பிக்கையில் இவருக்கு சமூக ஊடக பேரவையின் மாநில செயலாளர் பொறுப்பை வழங்கினாராம் ராமதாஸ். இதன் மூலம் தனக்கு கொடுத்த பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்ட முகுந்தனுக்கு இன்னும் தவறான ஒரு பொறுப்பை வழங்கினால் அது கட்சியின் வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் என்று நினைத்தாராம். இந்த நிலையில்தான் இளைஞரணி தலைவர் பொறுப்பு காலியாக இருந்ததால் அந்த பொறுப்பிற்கு சரியான நபராக முகுந்தன் இருப்பார் என்று ராமதாஸ் நினைத்தாராம். ஆகவே இன்றைய பொதுக்கூட்டத்தில் அவரை இளைஞரணி தலைவராக அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். முன்னதாக GK மணியின் மகன் தமிழ்குமரன் இளைஞரணி தலைவர் பதவியில் இருந்தார். அவருக்கு கட்சிக்குள் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து பதவி விலகினார். இதனால் தான் அந்த பொறுப்புக்கு முகுந்தனை அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். ஆனால் முகுந்தனுக்கும் தற்போது எதிர்ப்பு கிளம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரிண்ணா? சரி, போ கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ நன்றி. யார் சொல்கிறது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது. 3வது தெருவில் வச்சுருக்குது. நான் சொல்கிறது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.